இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஆதிக்கு வந்து பாரதி இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, அவங்க ஆதியும் நம்ம அழகரும் சேர்ந்து பொண்ண தூக்க போனாங்கல்ல. கடைசியில பார்த்தா பொண்ணு மாத்தி தூக்கிட்டு வந்து பயங்கரமான பிரச்சனையெல்லாம் ஆயிப்போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே காலையில வந்து நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஜாலியா வந்து தட்ட தட்டு தாம்பூலம்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆண்டாளும் அழகரும் ஆதியும் வந்து காரில் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆண்டாளை வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆண்டாள் அவங்க ஃபங்க்ஷனில் வந்து தாய் மாமா எல்லாம் மாலையெல்லாம் மாற்றிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்ட சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஆதியும் அழகரும் வந்து கார் ஆண்டாள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. என் தம்பியை லவ் பண்ணிவிட்டு இங்கே ஜாலியாக வந்து காலையில் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து காரை விட்டு இறங்குறாங்க. ஆதி வந்து சொல்கிறாங்க, டேய் இப்போ வேண்டாம்னு நினைக்கிறேன், வீட்டில் ஆளுங்க வந்து வெளியில் நிறைய பேர் அலையிறாங்கடா, இந்த நேரம் போனால் மாட்டிக்கிடுவோம், நைட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. டேய் நைட்டு வரைக்கும் என் தம்பி வந்து தாங்க மாட்டான், பார்த்தையில அதுக்குள்ளே அவன் என்ன நிலமையில இருக்கான்னு பார்த்தையில, இப்போயே உடனே தூக்கணும் வா. முகமூடி ஒன்று வச்சுருக்காரு, அந்த முகமூடி ஒன்று கொடுத்துட்டு முகமூடி 2 பேருமே போட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே பார்த்தா உள்ளே வந்து நம்ம ஆண்டாள் கூட வந்து ஆதி வந்து பாரதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி எதுவும் லவ் எதுவும் பண்ணையா, இத்தனை வருஷம் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் பண்ணேன், ஆனால் இப்போல்லாம் கிடையாது, நமக்கு அது செட் ஆகலை, அதெல்லாம் விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு அக்கா வந்து நான் தமிழை கடைக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டு போகிறாங்க. அடுத்து வந்து நம்ம ஆண்டாள் வந்து டீ கேட்குறாங்க. உடனே பாரதி வந்து சரி இரு ஆண்டாள், நானே போய் வந்து உனக்கு வந்து டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீ போட்டு கொண்டு வர போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம ஆதியும் அழகரும் வந்து வீட்டுக்குள்ளே இறங்குறாங்க. நம்ம பாரதி வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆதியோட இதயம் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல வந்து இதயத்தை பிடிச்சிட்டு நின்றுறாரு. டேய் என்னடா நமக்கு நேரம் வேறு கொஞ்சம் தாண்டா இருக்குது, வாடா டக்குன்னு போவோம் யாரும் பார்க்கறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அழகர் கூப்பிட்றாங்க. இல்லை என் இதயம் வந்து ஒரு மாதிரி வேகமாக துடிக்குது, இப்படி துடிச்சா வந்து பாரதியும் தமிழையும் பக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம், எனக்கு என்னமோ இங்கே தான் வந்து பாரதியும் தமிழ் இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் உன்னோட பிரச்சனை வேறு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரா, வாடா நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அந்த பிரச்சனையை பார்ப்போம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த பக்கம் வந்து ஆண்டாள் ரூமில் தனியாக தானே இருக்காங்க. பாரதி வந்து டீ போட போயிட்டாங்கல்ல, டக்குன்னு போய் அவங்க முகமூடியெல்லாம் போட்டு வாயை கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க நம்ம ஆதியும் அழகரும். காரில் வச்சு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. டேய் கரெக்டாக ஊற்று விடுங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சைகளை காட்டிக்கிட்டே வராங்க. இங்கே பாரு அமைதியாரு, உன்னை கல்யாணம் முடிஞ்ச பிறகு உன்னை ஃப்ரீயாக விட்டுருவோம், அது வரைக்கும் வந்து வாயை மூடிக்கிட்டு அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டாள் வந்து கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு உதறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன லவ் பண்ணிவிட்டு என் தம்பி ஏமாற்றிட்டு இப்போ என்னடானா வேறு ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறியா, உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோமா, ஒழுங்கா வா, எங்கள் வீட்டில் உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என்ன எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் நெஞ்சில் அடிச்சுக்கிறோம், எங்கள் ஐயா கொஞ்சம் திட்டுவார், அதுக்கடுத்து உன்னைய தலையை தூக்கி வச்சு கொண்டுவாங்க, நீ கொண்டாடுவாங்க, நீ ஒன்றும் கவலையே படாத, என் தம்பிக்கு ஏற்ற பொண்ணு நீ தான், உன்னையை தான் இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க உதறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து ஆதி வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, வாழ போகிறது ஒரு வாழ்க்கை, அதை வந்து நம்ம பிடிச்சவங்களோட வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்னடா, என் மச்சான் கரெக்டாக சொல்கிறான் பாரு, அது மாதிரி உனக்கு பிடிச்சவங்களோட வாழு, வீட்டில் உள்ளவங்க அவங்கள கல்யாணம் பண்ணி இவங்களை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால யாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. நேராக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் பார்த்தா அழகரோட தம்பி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தாலியோட. டக்குன்னு சரி மூஞ்சியை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை வந்து ஒரு துணி மாதிரி போட்டு மூடி கொண்டு வராங்க. அண்ணே மூஞ்சியை காட்டுங்கண்ணே, யாரனே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகரோட தம்பி கேட்காங்க. டேய் அதெல்லாம் உனக்கு தேவையா, நீ சொன்னையில் ஆண்டாள் அந்த பிள்ளை தான் கூப்பிட்டு வந்திருக்கோம், ஒழுங்காக வந்து டக்குன்னு இப்போ எல்லாமே தாலி கட்டி டக்குன்னு கல்யாணத்தை முடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஐயர் எல்லாம் மந்திரத்தெல்லாம் ஓதுற மாதிரி காட்டுறாங்க. மந்திரம்லாம் ஓதி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து தாலி கொடுக்காங்க. தாலி கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழகரோட தம்பி வந்து கடைசி நேரத்தில் அண்ணே தாலி கட்டும் போகாது முகத்தை பார்த்துக்கிறேனே, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா நீ சரி முகத்தை அவுத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முகத்தை அவுத்து காட்டுறாங்க. பார்த்தா ஆண்டாள் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அழகரோட தம்பிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி, டக்குன்னு தாலி கட்டுறா அப்படிங்கிற மாதிரி அழகர் சொல்கிறாங்க. உடனே அவங்க தம்பி வந்து சொல்கிறாங்க, அண்ணே இது அந்த ஆண்டாள் இல்லைண்ணே, இது யாருன்னே தெரியாதுண்ணே, இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியலண்ணே, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, இதாண்டா கோட்டைப்பட்டி ஆண்டாள், நீ லவ் பண்ணுற பொண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்ன அது வந்து கோட்டைப்பட்டி கிடையாதுனே, கரிசல்பட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. டேய் என்னடா ஒழுங்காக சொல்லியிருக்க வேண்டியதாடா அப்படிங்கிற மாதிரி அழகர் கேட்காங்க. அண்ணே நாங்கள் ஒழுங்காக தானே சொன்னோம், நீங்கள் தானே சரியாக கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா இப்படி தப்பான பண்ணது கூப்பிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆண்டாளோட வீட்டில் கூட்டமே கூடிடுச்சு. ஆண்டாள் எங்கன்ட்டு பாரதிக்கிட்டெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா பாரதி உன் கூட தானே இருந்தா, அவள் எங்கம்மா போனா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவங்க நடந்தது சொல்கிறாங்க. நான் வந்து டீ போட போனேன்,
வந்து பார்த்தா ஆளை காணோம். சரி வெளியில் போயிருப்பான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் லவ் எதுவும் பண்ணுறாளாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டாளோட அம்மா கேட்காங்க. அதுக்கு வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவள் லவ் பண்ணலை. நான் அங்கேருந்து இவ்வளோ நாள் வந்ததுலேருந்து அவள் கூட தான் இருக்கேன். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவள் யார்கிட்டையுமே பேசலை. லவ் எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. சும்மா வெளியில் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து புடவையோடு வந்துட்டாங்க. புடவையோடு வந்தோன்னே ஐயோ இவங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு, வாங்க சம்பந்தி சாப்பிடுவோம், சாப்பிட்டு எதுனாலும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிக்காங்க. அது எப்படி சம்பந்தி சாப்பிட முடியும்? முகூர்த்த புடவை கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். பொண்ணை வர சொல்லுங்கள், புடவை வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணு வெளியில் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஷாக் ஆகிடுச்சு. வந்து பொண்ணுங்க வெளியே போயிருக்காளாம். காலையிலேயே வந்து நலங்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சாச்சு. இனிமேல் பொண்ணு வெளியே போகக்கூடாதுன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வராரு. அண்ணே ஆண்டாள் 4 பசங்களோட கோயில் இருந்தாலானே, வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகிறாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. உடனே ஐயையோ என்னையா நீங்கள் காலையில் அந்த பொண்ணு இங்கே வச்சு என் பையனுக்கு பேசி முடிச்சுட்டு இப்போ வேறு பையனை கல்யாணம் பண்ண போதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள்கிட்டலாம் சம்மந்தம் வச்சா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடான ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிஞ்சிருது.